வணக்கம் நண்பர்களே. மகேந்திரா நிறுவனம் பார்த்தீங்கன்னா, பொலேரோ காரில் இப்போ வந்து ஒரு புது அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. வரப்போகிற அப்கமிங் மாடல் டிசைன் வைஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி சிட்ரியா நிறுவனம் நம்ம இந்தியன் கஸ்டமர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து மாற்றி அப்கமிங்கில் 2-3 மாடலை வந்து ரிவைஸ் பண்ணி ஃபேஸ் லிஃப்ட்டை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்களாம். அதை பற்றியும், அதே மாதிரி போர்ச்சேல மெக்கான் அப்படிங்கிற காரை ரீசெண்டாக தான் வந்து அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த காரில் வந்து ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் வந்து கொடுக்குறாங்க. அந்த பேக்கேஜில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து வரும் அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி இப்போதைக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் அப்படின்னு பார்த்தோம்னா பவர்ஃபுல்லான கார் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து மகேந்திரா போவோம், இல்லைனா டாட்டா ஹரியர் ஈவி வந்து போவோம். இதை தாண்டி பிஒய்டி நிறுவனத்தில் ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு கார் வந்துருக்கு. அந்த கார் வந்து விலை அடிப்படையில் மற்ற காரோட காம்படிட் பண்ணுமா, அதில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், ஃபைனலாக வின்ஃபாஸ்ட் நிறுவனம் 7 சீட்டரில் ஒரு கார் மாடலை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து புதிய தலைமுறை மகேந்திரா பொலேரோ கார் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. இப்போதைக்கு வந்து காரை ஃபுல்லாக மறைச்சி நமக்கு வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் ரோட்ஸில். ஆல்மோஸ்ட் வந்து ப்ரொடக்ஷனுக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. பட் காரை ஃபுல்லாக வந்து மறைச்சிருக்காங்க. அதில் சில விஷயங்கள் டிசைன் அடிப்படையில் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அந்த ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேம் அப்ரைட்டான ஸ்டாண்ட்ஸ் வந்து அப்படியே ஃபாலோ ஆகுது. ஃப்ளாட்டாக வர மாதிரி தான் பானட் வந்து கொடுக்குறாங்க. ஸ்கொயர்டாக வீல் ஆர்க் வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க. இதை தாண்டி சேஞ்சஸ்னு பார்த்தோன்னா நமக்கு கிரில் செட்டப்பை ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்லாட்ஸ் வந்து வெர்டிக்கலாக வர மாதிரி வந்து மாற்றிருக்காங்க. ஹெட்லாம்போட டிசைன் வந்து மாறுது, சர்க்குலராக வர மாதிரி மாற்றுறாங்க. அதேமாதிரி டிஆர்எல் வந்து 2 சைடுமே நமக்கு வந்து வருது. தார் காரில் எப்படி இருக்குமோ அதே செட்டப்பை இப்போ பொலேரோவில் வந்து நமக்கு வந்து மாற்றிருக்காங்க. அலாய் வீலுமே டிவல் டோன் ஃபினிஷில் டிவல் டோன் கலரில் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னுமே கார் வந்து ரகடாகவும் ஒரு டிசைன் வைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நியூவாகவும் இருக்கிற மாதிரி வந்து மாறுது. இன்டீரியராக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம மகேந்திரா ஸ்கார்பியோ என் காரில் இருக்கக்கூடிய அதே ஸ்டேரிங் வீலை இப்போ வரப்போகிற பொலேரோவில் வந்து கொடுக்குறாங்க. டேஷ்போர்டை வந்து அப்டேட் பண்ணுறாங்க. டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து மாறுது, இன்னும் கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக வர மாதிரி கொடுக்குறாங்க. சென்டர் கன்சோலையும் ரீடிசைன் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்டீரியராக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை தாண்டி இன்ஜின் எடுத்துக்கிட்டோன்னா சேம் 1.5 லிட்டர் கரண்ட்டு பொலேரோ நியோவில் என்ன இருக்கோ அதே இன்ஜின் தான் நமக்கு வந்து வரும். 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுப்பாங்க. ரியர் வீல் டிரைவ் சிஸ்டமும் ஸ்டாண்டர்டாக வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா சிட்ரியா நிறுவனம் வந்து இந்தியாவில் அவங்களுடைய அந்த போர்ட்ஃபோலியோவை இன்னுமே பெட்டராக மாற்றுவதற்கு இப்போ வந்து புது பிளான் வந்து வச்சுருக்காங்க. இப்போதைக்கு வந்து சிட்ரியானில் நமக்கு C3 கார் இருக்குது. இது வந்து ஹேஷ்பேக் டைப்பில் வரக்கூடிய காரு. அடுத்து ஏர் கிராஸ் இருக்குது. இது வந்து SUV டைப்பில் வரக்கூடிய காரு. ஃபைனலாக பசால்ட் இருக்குது. பசால்ட்டை பொறுத்த வரைக்கும் கூப் SUV டைப்பில் வரக்கூடிய ஒரு காரு. இப்போ இதில் வந்து 2.0 அப்படின்னு சொல்லிட்டு புது ஸ்ட்ராட்டஜி வந்து கொண்டு வர போகிறாங்களாம். என்ன அப்படின்னா இந்த 3 மாடல்லையுமே நியூ வேரியண்ட்டு இல்லைனா ஃபேஸ் லிஃப்ட் மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்தியன் பேஸ்டு நம்ம கஸ்டமர்ஸ்கிட்டேருந்து ஃபீட்பேக்கை வாங்கி அதை பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்கிறவங்க நம்ம மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஜினியரிங் பண்ணி புது மாடல்ஸை விற்பனைக்கு வந்து கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் மெயினாக டிசைன் டச் வந்து இருக்கும். ஆல்ரெடி சிட்ரியான் கார்கள் எல்லாமே டிசைன் வைஸ் வந்து நல்லாயிருக்கும். அதை இன்னுமே வந்து அக்ரெசிவாக வந்து மாற்றி அதேமாதிரி இன்டீரியராக இன்னுமே கம்ஃபர்டபுள் அதிகமாக கொடுத்து கனெக்டிவிட்டி ஃபீச்சர் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணி ஒரு கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் வந்து புது மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய டீலர்ஷிப் நெட்வொர்க்கையுமே இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி அந்த சிட்டிஸ் மேஜர் சிட்டிஸை தாண்டி அடுத்தடுத்த சிட்டிஸ்லேயும் வந்து கொண்டு வருவதற்கு ஏற்ற மாதிரி பிளான் வந்து வச்சுருக்காங்களா. பட் வரப்போகிற அப்கமிங் மாடல் எல்லாமே எந்த டைம் லைனுக்குள்ளே விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலை. பட் 2.0ல புது மாடல்ஸ் வந்து விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா போர்ஷே நிறுவனத்தில் மெக்கான் அப்படின்னு சொல்லிட்டு SUV காரை ரீசெண்டாக விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ப்ரீமியம் டிசைன் பேக்கேஜோடு தான் அந்த கார் விற்பனைக்கு வந்திருக்கு. ஒரு ஃபஸ்ட்டு இந்த காரை வாங்கக்கூடிய 30 பையர்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 96.05 லட்சம் 96 லட்சத்தில் இந்த கார் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த முதல் 30 கஸ்டமர்ஸை தாண்டி நம்ம வந்து இந்த காரை வாங்குறாங்க ஒரு கஸ்டமர் போயிட்டு அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிசைன் பேக்கேஜ் அப்படிங்கிறத தனியாக தான் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 7.5 lakhs வரும் அந்த டிசைன் பேக்கேஜ் மட்டும். அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வரும்னா நமக்கு இன்டீரியராகவும் சரி எக்ஸ்டீரியராகவும் சரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க. மெயினாக ஸ்போர்ட்டி எக்ஸாஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. நார்மல் எக்ஸாஸ்ட்டை விட இந்த பேக்கேஜில் எக்ஸாஸ்ட் இன்னுமே பயங்கர அக்ரெசிவாக வந்துருக்கு. டிண்டட் LED டெயில் லைட் வந்து கொடுக்குறாங்க. LEDயில் படல் லேம்ப்ஸ் வந்து கொடுக்குறாங்க.
அதே மாதிரி கலர்டு ஹப் கேப் அலாய் வீலுக்கு வந்து அந்த ஹப்பு கேப் வந்து கலர்டாக வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நமக்கு ஃப்ரண்ட்டு ரியர் ரெண்டுலேயுமே ஆப்ரான்ஸ் வந்து வருது. ஓஆர்விஎம் பிளாக் கலரில் வர மாதிரி கொடுக்குறாங்க. பாடி கலரில் சைடில் ஸ்கிட்ஸ் வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க. இன்சைட்னு எடுத்துக்கிட்டோன்னா கார்பன் இன்டீரியர் பேக்கேஜ் வந்து கொடுக்குறாங்க. இந்த இன்டீரியர் பேக்கேஜோட ஒர்த்து மட்டுமே பார்த்தீங்கன்னா 2.2 lakhs வந்து வரும். ஸோ இது கொடுக்குறாங்க. பிளாக்ல வர மாதிரி கியர் நாப் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்டீரியர் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இதை தாண்டி இன்ஜின் எடுத்துக்கிட்டோன்னா சேம் இன்ஜின் தான். 2.0 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், 261 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 400 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 7 ஸ்பீடு டுவெல் கிளச் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமும் இந்த காரில் நமக்கு வந்து வரும். அடுத்த அப்டேட் வந்து BYD நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரு, ஒரு என்ட்ரி லெவல் கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அட்டோ 3. இந்த அட்டோ 3ங்கிற காரை கம்ப்ளீட்லி பில்டப் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாகவே வந்து அங்கே ரெடி பண்ணி தான் இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த கார் வந்து இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய டாடா ஹரியர் EV, மகேந்திரா XEV 9e இந்த மாதிரி கார்களுக்கு வந்து போட்டியாக விற்பனையில் வந்துருக்கு. இப்போ இந்த காரோடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேபின் வந்து நமக்கு அடிச்சுக்கவே முடியாது. அந்த கேபினை வந்து 2 ஆஃபாக நம்ம பிரிக்கலாம். அப்பரு லோயர் அப்படின்னு பிரித்தோன்னா அந்த அப்பர் ஹாஃப் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலை நமக்கு வந்து கொடுக்கும். அதில் மெயினாக வந்து ஏர்க்ராஃப்ட் ஸ்டைலில் நமக்கு வந்து கியர் லிவர் வந்து கொடுக்குறாங்க. ஒயிட் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லோவர் போர்ஷன்லாம் வந்து ஃபுல்லாக சாஃப்ட் டைப்பில் தான் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேபினே வந்து டிஃப்ரெண்ட்டான லுக்கை நமக்கு வந்து கொடுக்குது. 12.8 இன்ச்சில் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. ரெட்ரோ டைப்பில் ஏசி வென்ட்ஸ் வந்து வருது. அதே மாதிரி டோர் பேடு கிட்டார் ஸ்ட்ரிங்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த கிட்டார் ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பாட்டில் ஹோல்டரில் இருந்து அந்த ஸ்பீக்கரோட சென்டர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகி வந்து வருது. இதெல்லாம் பார்க்க லுக் வைஸ் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கு. 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஏர்க்ராஃப்ட் ஃபீலை ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து கொடுக்குற மாதிரி இன்டீரியர் வந்து இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து ரூமியாகவும் வந்து இருக்குது. நல்ல கம்ஃபர்டபுள் நமக்கு வந்து கிடைக்கும். ரியரில் உட்காரோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆம்பிள் ஸ்பேஸ் வந்து நல்லா கொடுக்குறாங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக ஒருத்தர் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறோம் கம்ஃபர்டபுளாக உட்காந்து போக முடியும். அந்த மாதிரி இட வசதியும் வந்து நல்லாயிருக்கு. பேனரோமிக் சன்ரூஃப் வசதியும் வந்து கொடுக்குறாங்க. அதுவுமே வந்து நல்லாயிருக்கு. பேட்டரி அப்படின்னு பார்த்தோன்னா 49.92 கிலோவாட், 60.48 கிலோவாட் அப்படின்னு 2 பேட்டரி பேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மெயினாக இவங்களுடைய பேட்டரி வந்து பிளேடு பேட்டரி டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிளேடுங்கிறது கொஞ்சம் பேட்டரியிலே அட்வான்ஸ்டு டெக்கு. இப்போ மகேந்திரா வந்து அவங்களுடைய கார்களுக்கு XEV 9e காருக்கே வந்து BYD கிட்டே இருந்தால் அந்த பிளேடு பேட்டரி வந்து வாங்குறாங்க. அப்போ பேட்டரி வைஸ் வந்து சான்ஸே கிடையாது. நல்லா நமக்கு வந்து சேஃப்டியாக வந்துருக்கும். ரேஞ்சும் பார்த்தோன்னா இப்போ 49.92 கிலோவாட் பேட்டரி பேக் எடுத்தோன்னா அராய் சொல்கிற ரேஞ்ச் வந்து 468 கிலோமீட்டர் வந்து சொல்கிறாங்க. 60.48 கிலோவாட் பேட்டரி பேக் எடுத்தோன்னா 521 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிங்கிள் ஃப்ரண்ட்டு மவுண்டட் எலக்ட்ரிக் மோட்டார் கொடுக்குறாங்க. 204 ஹார்ஸ் பவரையும் 310 Nm டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நல்ல பவர் அண்ட் பிக்கப்பும் நமக்கு வந்து இருக்கும். ஒரு 0லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை 7.3 செகண்ட்ஸ்லேயே நம்மளால் வந்து ரீச் பண்ணிட முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போனால டிசைன்ஸும் வந்து அல்டிமேட்டாக வந்திருக்கு. கேபின் நல்லா இருக்குது, ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது, நல்ல ஸ்பேஷியஸாக வந்திருக்கு, நல்ல ரேஞ்சும் கொடுக்குது. ப்ரைஸ் பாயிண்ட்டுன்னு எடுத்தோன்னா அட்டோ 3 பொறுத்த வரைக்கும் 25 லட்சத்துலேருந்து 34 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் விற்பனையில் இருக்குது. ஹரியர் எடுத்தோன்னா 21 லட்சத்துலேருந்து 29 லட்சம் வரைக்கும் விலையில் விற்பனையில் இருக்குது. மகேந்திரா XEV 9e எடுத்தோன்னா 22 லட்சத்துலேருந்து 31 லட்சம் வரைக்கும் விலையில் விற்பனையில் இருக்குது. இப்போ டாப் மாடல் எடுத்தோம் அப்படின்னா மற்ற 2 விட அட்டோ 3 வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் கூட எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு அட்டோ 3ல வந்து கொடுக்குறாங்க. அதனால் வந்து அந்த ஒரு 25 to 30 லட்சம் ரூபாயில் EV கார் வாங்குறீங்க அப்படின்னா அட்டோ 3 வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக பார்த்தோன்னா வின்ஃபாஸ்ட் நிறுவனம் இந்தியாவில் VF6 மற்றும் VF7 அப்படின்னு 2 கார்களை விற்பனை கொண்டு வர போகிறாங்க. இப்போ இதை தாண்டி ஒரு 7 சீட்டர் மாடலையும் இங்கே வந்து ட்ரேட்மார்க் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த VF6, VF7 இந்த 2 கார்கள் விற்பனைக்கு வந்த பிறகு அதனைத் தொடர்ந்து ஒரு 7 சீட்டர் மாடலும் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. இந்த கார் வந்து எந்த காரை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா இவங்ககிட்ட வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லிமோ கிரீன் அப்படிங்கிற ஒரு கார் வந்துருக்கு. அந்த காரை பேஸ் பண்ணி தான் வரப்போகிற மாடல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பேட்டரி பேக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா 60.13 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்க போகிறாங்க. 480 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து கொடுக்கும். ஃப்ரண்ட் வீல் டிரைவ் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. 201 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 280 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். 3 டிரைவிங் மோட்ஸ் கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 30 நிமிஷத்துலேயே 70% வரைக்கும் நமக்கு வந்து சார்ஜ் ஆயிரும். இதை தாண்டி 10.1 இன்ச்சில் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல், லெதர் சீட்டு, 360 டிகிரி கேமரா, ஃப்ளோட்டிங் டைப்பில் சென்டர் கன்சோல், குரோம் ஹைலைட்ஸ் இன்டீரியராக நமக்கு நிறைய இடங்களில் வந்து வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்டைலுக்காக பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கொடுக்குறாங்க. நன்றி.